தேங்காய் பால் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லதுன்றாங்க. ஸோ அது ஸ்கின்னாக இருக்கட்டும், அது எக்ஸ்டர்னலாகவும் சொல்கிறாங்க, இன்டர்னலாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னது, என்ன யூஸ் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லுங்களேன். தாய்ப்பாலுக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஆனால் தேங்காய் பாலை வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தேங்காய் பாலில் இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தேங்காய் பாலில் இருக்க மோனோலோரன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு தான். அதே மாதிரி அல்சர்ஸ், ரிப்பீட்டடாக அல்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி, டியோடினல் அல்சராக இருந்தாலும் சரி, அதாவது வயிறு புண்ணுன்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தேங்காய் பால் எக்ஸலண்ட் ரெமடியாக இருக்கும். வாழைப்பழம், பால் எக்ஸலண்ட் ரெமடியாக இருக்கும். கைக்கு, காலுக்கு, முகத்துக்கு, கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் சின்ன ஷிம்மிஸ் மாதிரி போட்டுட்டு இந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊறிட்டு நான் உங்களுக்கு பாத்திங் பவுட்ரு ஏற்கனவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த பாத்திங் பவுட்ரு இல்லைன்னா வெறுமனே பயிறு மாவு, அந்த பயிறு மாவு போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும்ப்பா. சுத்தமான தேனுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அதுதான் உண்மை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து வெள்ளையாக்குற தன்மைலாம் கிடையவே கிடையாதுப்பா. அது எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாது. தேங்காய் பால் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்துக்கிறது நல்லதுன்றாங்க. ஸோ அது ஸ்கின்னாக இருக்கட்டும், அது எக்ஸ்டர்னலாகவும் சொல்கிறாங்க, இன்டர்னலாகவும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்னது, என்ன யூஸ் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லுங்களேன். கண்டிப்பாப்பா. இந்த தேங்காய் பால் வந்து பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பாலுக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை இல்லைங்களா? ஆனால் தேங்காய் பாலை வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான சத்து தேங்காய் பாலில் இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா தேங்காய் பாலில் இருக்க மோனோலோரன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு தான். அந்த மோனோலோரன் லாரிக் ஆசிட் அப்படின்னு இருக்குது. இது வந்து பாருங்க ஹெட் டு ஃபுட் நிறைய வேலை செய்யுது. இது வந்து ஸ்டில் வந்து ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன். தாய்ப்பாலுக்கு நிகரானது எது அப்படின்னா அது வந்து தேங்காய் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாலானா இருக்கட்டும், இளநியானா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாருங்க நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யும். அந்த பூ, தேங்காய் பூ தெரியும் இல்லைங்களா, இதெல்லாமே நிறைய நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பாருங்க இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பி காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்குது. அப்போ இந்த தேங்காய் பாலை இன்டர்னலாக சில காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்கண்ட மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்லேயே நான் எதுக்கு சொல்வேன் அப்படின்னா, சிலருக்கு வந்து பாருங்கள் இந்த ஓரல் அல்சர்ஸ் இருக்கும், வாய்ப்புண், ரிப்பீட்டடாக ஓரல் அல்சர்ஸ் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். பொதுவாக வந்து பாருங்க ரிப்பீட்டடா ஓரல் அல்சர். அவங்களுக்கு வந்துட்டு எந்த சிகரெட்ஸ், எந்த தண்ணி, அவங்க எதுவுமே கேர்ள்ஸ்க்கே இருக்குப்பா, லேடிஸ்க்கே இருக்கு. ஆமா, அந்த மாதிரி டீ டோட்டலரா இருப்பாங்க ஜென்ஸா இருந்தா அவங்களுக்கும் வருது. ஆமா, அவங்களுக்கு கேர்ள்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஏஜ் யங் கேர்ள்ஸ்க்கே ரிப்பீட்டடா ஓரல் அல்சர்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஓரல் அல்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம்ப்பா, நிறைய காரணம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பிள்ளை தண்ணியே குடிக்காது. அந்த ஜென்னா இருக்கட்டும், அந்த லேடியா இருக்கட்டும், இல்லை அந்த பொண்ணா இருக்கட்டும், பேசிக்கா தண்ணி குடிக்க மாட்டாங்க. எக்ஸசிவ் ஹீட் ஒரு காரணம். இன்னொன்று பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பாருங்க அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங்கு, ஆல்கோஹால் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சிலர் டீயே நிறைய குடிச்சிட்டே இருப்பாங்க, சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். வயிறு நிறைய புண்ணாயிடுச்சுன்னா அது வாய் வரைக்கும் விசிறி தள்ளும். வயிறு அல்சர்ஸும் இருக்கும், இந்த ஓரல் அல்சர்ஸும் இருக்கும். அது ஒரு ரீசன். இப்போ பல வருஷமாக அல்சருக்கு குணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது வந்து அந்த ஸ்கின்னை வந்து ஸ்க்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணும். அது கார்சினோமேட்டஸ் சேஞ்சஸ் மாதிரி போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது பல வருஷமாக இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது, குணமே ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த பயோப்சி டெஸ்ட் ஒன்று பார்க்கணும். இல்லைங்க இப்போ வரும் போகும், அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகிற பொண்ணு மாதிரி வந்து போகுது அப்படின்னா இந்த மாதிரி ரீசன் ஒரு காரணம்ப்பா. அதால் இதெல்லாம் ஒரு ரீசன். அவங்க தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு சிலர் வந்து பாருங்கள் ஓவர் ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. இந்த டேங்கி ஃபுட், ஸ்பைசி ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. சிக்கன் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன்பாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காம்பன்சேட்டரி தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. இல்லை அது நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி என்னென்னப்பா, தண்ணி குடிச்சா யூரின் போகணும், எங்களுக்கு அது வந்து அடிக்கடிக்கு யூரின் போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்லையா? சோம்பேறி படுற மாதிரி இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். இல்லப்பா, அது ஒரு சிலர் வந்து சோம்பேறித்தனம் நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது ஏன் அப்படின்னு இல்ல, அது காரணம் எனக்கு தெரியல. சொல்லுவாங்க மேடம் நம்ம வந்து அடிக்கடிக்கு தண்ணி குடிச்சா, நான் பொதுவாகவே எல்லாரையுமே 3 லிட்டர் தண்ணி அப்படின்றது சாலிடா சொல்லுவேன். அதுவும் ஒரு சிலர் கேட்பாங்க, மேடம் 3 லிட்டர் தண்ணி குடிச்சா கிட்னி கெட்டு போயிடுமாமே அப்படின்னு. 10 லிட்டர் தண்ணி குடிச்சாதான்ப்பா, 10 லிட்டர் தண்ணி வரைக்கும் கூட குடிக்கலாம். ஆக்சுவலி என்னன்னா அவ்வளோ நம்மளால குடிக்க முடியாது. நம்ம நிறைய 10 லிட்டர் 8 லிட்டர் 9 லிட்டர் குடிக்கும்போது டைல்யூஷனல் ஹைப்போநாட்ரிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும். அவ்வளோ தண்ணியா நம்ம குடிக்க போறோம்? 3 லிட்டர் தண்ணி தானே குடிக்க போறோம், அது ஒரு நாளைக்கு தண்ணி தானே. ஆமா, ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. யூரின் வருதும்பாங்க, தண்ணி குடிச்சா வந்து எனக்கு சளி பிடிக்குதும்பாங்க, கிட்னி கெட்டு போயிடும்பாங்க, இவ்வளோலாம் கேட்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும்.
குடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது. ஸோ இந்த பிள்ளைங்க அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு ரீசனாக இருக்கலாம்ப்பா. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு தேங்காய் பால் குடிக்க சொல்லு. தேங்காய் பால் ஒன்றும் இல்லைப்பா, ஒரு தேங்காய் இருக்குல்ல, முழு தேங்காய், அதில் பாதி அரை மூடி தேங்காய், அதாவது ஒரு மூடி தேங்காய், அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுருங்க. ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நம்ம அடித்து புழிஞ்சோடு வச்சுக்கோங்க. இவ்வளவே பால் வரும்ப்பா. இதை தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 3லேருந்து 5 நாள் குடித்தாலே வாயில் இருக்க புண்ணு மொத்தம் ஆறிடும். தேங்காய் பாலுக்கு அப்படி ஒரு மாவலஸான எஃபெக்ட் உண்டு. இது வந்து ரிப்பீட்டடாக சொல்லுவோம். எப்போ இருக்குனாலும் நான் நிறைய சொல்லி பேஷண்ட்ஸே வந்து வாய்ப்புண்ணு நீங்கள் வந்துச்சு மேடம் பொண்ணுக்கு, நான் தேங்காய் பால் குடிக்க சொன்னேன் மேடம், சரியா போச்சு மேடம் அப்படின்னு அவங்களுக்கே சொல்லிடுவாங்க. இல்லை அது என்னென்னப்பா, வரவங்க எல்லாம் வந்து டயட்டு கேட்பாங்க, டிப்ஸ் கேட்பாங்க. நாங்கள் வரவங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வரணும் அப்படின்றத விடப்பா ஏதோ ஒன்று பண்ணி நல்லா இருக்கட்டும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களே சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் செஞ்சோம் நல்லா ஆயிடுச்சு. இது வந்து சாலிடாக நல்லாவும்ப்பா. அதே மாதிரி மணத்தக்காளி கீரைக்கும் இந்த தன்மை உண்டு. மணத்தக்காளி கீரை வந்து வெறும்னே மென்று சாப்பிடுவாங்க. பழைய காலத்தில் வந்து வாய்ப்புண்ணுனா போய் மணத்தக்காளி கீரை மென்று சாப்பிடு, அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பழைய ஆளுங்க. அதுக்கும் அந்த தன்மை, கடுகு பழம் மாதிரி அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கடைஞ்சி கொடுக்கறது, துவையல் அரைச்சி கொடுக்கறது, அதுக்கும் வாய்ப்புண்ணாத்துற தன்மை உண்டு. அதே மாதிரி அல்சர்ஸ், ரிப்பீட்டடாக அல்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. இந்த கேஸ்ட்ரிக் அல்சராக இருந்தாலும் சரி, டியோடினல் அல்சராக இருந்தாலும் சரி, அதாவது வயிறு புண்ணுன்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தேங்காய் பால் எக்ஸலண்ட் ரெமடியாக இருக்கும். வாழைப்பழம் பால் எக்ஸலண்ட் ரெமடியாக இருக்கும். அதுக்கும் வந்து பாருங்க, இந்த தேங்காய் பாலை குடிக்கும் போது அவங்க வயிறு புண்ணு வந்து கம்ப்ளீட்டா ஆறுறத பேஷண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க. என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் என்னன்னா, நிறைய குடிக்கூடாது. அது டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு மூடி தேங்காய் சஃபிஷியன்ட். இன்னைக்கே எனக்கு அல்சர்லாம் நல்லா ஆயிடும், இன்னைக்கே 2 தேங்காய் போட்டு குடிச்சா அது ஜீரணம் ஆகாது. அதாவது எப்படின்னாப்பா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பாலும் குடிச்சிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல எண்ணெயில போட்டது, நல்ல நான்வெஜ் ஜீரணம் ஆகாது. அப்ப இந்த பதிவு பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க கமெண்ட்ல, தேங்காய் பால் எனக்கு ஜீரணம் ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ரீசன் இதுவா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு ரீசன் இதுவாக இருக்கும். இல்லை அப்படியே உங்களுக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோப்பா, தேங்காய் பால் குடிக்கிற அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இப்போ இந்த ஹோட்டல்லாம் போனீங்களான்னா சோம்பு லைட்டாக வந்து அந்த சக்கரை பாகில் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, தாபாலாம் போனால் வச்சுருப்பாங்க பாருங்கள், ஒன்று அப்படி சாப்பிட்லாம். இல்லைன்னா சீரகம் கொஞ்சோண்டு சீரகம் மிட்டாய் போட்டு அதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்ட் ஆகிடும். ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியும் இந்த மாதிரி தேங்காய் பால், அல்சர் நிறைய இருக்குது, ஆனால் தேங்காய் பால் குடிச்சா டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, எனக்கு அல்சர் செட்டிலே ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் காலையில் தேங்காய் பால் குடிச்சிக்கலாம். 3 நேரமும் சாப்பிட்டுட்டு இந்த சீரக மிட்டாய் போட்டு சீரகம், இல்லைன்னா லைட்டாக வந்து பாக்கு கொஞ்சமாக போட்டு, அவன் கொடுக்கறது ஏகப்பட்ட சக்கரை இருக்கும், நம்ம அதை அவ்வளோ சாப்பிட முடியாது, திகட்டும். அப்போ லைட்டாக சக்கரை பாகு எடுத்து அதில் வந்து சோம்பு போட்டு நம்ம கலந்து வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்றோம் அப்படின்னா அதை விட நல்ல டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வேற எந்த இந்த டைஜன் மாத்திரை கூட அந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். நல்ல டைஜஷன் ஆகிடும். இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட் இருக்கு. இது நீங்கள் வந்து இன்டேக்காக நீங்கள் சொல்கிறீங்க, எக்ஸ்டர்னலாக இந்த ஃபேஸுக்கே வந்து தேங்காய் பால் போடுறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் சம் ஆடிங்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்னென்ன? உண்மைப்பா. அதாவது தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக அது ஒரு பியூட்டி ஏஜென்ட், காஸ்மெட்டிக் ஏஜென்ட். இன்டர்னலாகவும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மூலம், பௌத்திரம் இந்த மாதிரி நோய்களுக்கும் வருது. நோய்களுக்கும் மருந்தாக இருக்குது. லேடிஸ்க்கு ஏற்படுற இர்ரெகுலர் மென்சஸ் அப்நார்மலிட்டி, மெனரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் தேங்காய் பால். ஆமாம், டிஸ்மெனோரியாக்கு, மென்சஸ் ஹெவியாக போகிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் அது ஆக்ட் பண்ணும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடலாம். எக்ஸ்டர்னலாக அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா. இப்போ தலைக்கு முதல்ல நான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, தேங்காய் பால் போட சொல்லு. டெய்லி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. சில பிள்ளைங்க வரும், என்ன சொன்னாலும் சாப்பிடாதுப்பா, சாப்பிடாது. அது ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு அதுக்கு தான் தெரியும். அவங்க அம்மா வந்து கெஞ்சுவாங்க, முடி வந்து வேணும் அப்படின்னு அவங்க அம்மா நினைப்பாங்க, இதுவும் வேணும்னு நினைக்கும், ஆனால் சாப்பிடாது. வெயிட் ஏறிடக்கூடாது, ப்ராசஸ் வந்து வேண்டாம். அது என்ன நினைக்கிறாங்க, ஒரு சில பிள்ளைங்க வெயிட் ஏறிடக்கூடாது அதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்க அவங்க அம்மா சரியா சமைக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதனால சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தானேப்பா தெரியும். அவங்க அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து முடி பயங்கரமா கொட்டுது, காரணம் சாப்பிடு நாங்களும் எத்தனை முறை சொன்னாலும் அதுங்க கேட்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, உங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க டெய்லி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து அந்த ஒரு தேங்காயை முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா பால் எடுத்துருங்க. பால் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் எடுங்க, இல்லைன்னா கொஞ்சோண்டு பால் ஊற்றி பால் எடுத்துருங்க. நல்லா புழிஞ்சிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை புழிஞ்சிட்டு அகைன் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றி புழிஞ்சிக்கணும்ப்பா. அந்த மாதிரி புழிஞ்சிட்டு அந்த வரக்கூடிய குவான்டிட்டி கோகனட் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2ஆக பிரிச்சுடுங்க. 1 தலைக்கு அப்ளை பண்ண, 1 குடிக்க அந்த பொண்ணுக்கு எம்டி ஸ்டொமக்கில். அந்த பொண்ணு இன்டர்னலாக ஃபஸ்ட்டு அதை குடிச்சிடணும். 1 அவங்க அம்மா தான் தலைக்கு அப்ளை பண்ணணும். அது எங்கே அப்ளை பண்ணிக்க போகுது, அவங்க அம்மா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷவர் கப் போட்டு குடிக்கணும். இதை வந்து ஒரு 21 days ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே முடி கொட்டுறது அப்படியே சாலிடாக நின்றுடும்ப்பா. எக்ஸலண்ட் ரெமெடி அது.
நீங்க கேட்டிங்க பார்த்தீங்களா எக்ஸலண்ட், அதாவது எக்ஸ்டர்னலாக அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு. ஹேர் ஃபாலுக்கு எக்ஸலண்ட்டாக யூஸ் ஆகும். இது ஒரு சிம்பிள் ரெமெடி, எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம், புரியுதுங்களா? இது ஒன்று. அதே மாதிரி இந்த ஃபேஸ்க்கு அப்படின்னும் போது ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாப்பா தேங்காய் பாலில் வந்து கொஞ்சோண்டு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம் போட்டு நல்லா அடிச்சிடணும். அடிக்கும் போதே கொஞ்சம் தேன் கலந்துட்டு அதை ஃபேஸ்க்கு, கைக்கு. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா பேரண்ட்ஸு பொம்பளை பிள்ளைங்க ஸ்கின்னுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, ஸ்கின்னு நல்லா இருக்கணும். என்னென்னப்பா பொண்ணு அழகாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா? பொண்ணு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிறைய கேட்பாங்க. ஆனால் இப்போ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது கொஞ்சம் மாறிடுச்சு. பிள்ளைங்களா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? விருப்பப்பட்டு லவ் மேரேஜ் சொல்றது இல்லை, பேரண்ட்ஸ் கிட்டே சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்னு. ஆமா, அந்த மாதிரி மாறிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த வில்லேஜ் ஏரியாஸ்லாம் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்கப்பா. பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் வரல. ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் தெரியல இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழம் போட்டு தேன் போட்டு அந்த தேங்காய் பால் இதை வந்து கைக்கு, காலுக்கு, முகத்துக்கு, கழுத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் சின்ன ஷிம்மிஸ் மாதிரி போட்டுட்டு அந்த எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊறிட்டு நான் உங்களுக்கு பாத்திங் பவுட்ரு ஏற்கனவே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த பாத்திங் பவுட்ரு இல்லைன்னா வெறுமனே பயிர் மாவு, அந்த பயிர் மாவு போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கும்ப்பா. கோகோனட் மில்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரியன் டிண்ட் கொண்டு வர ஒரு இது உண்டு, எஃபிகசி உண்டு. ஆக்சுவலி இது ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோப்பா. ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு வாழைப்பழத்தினோட எப்படியும் அந்த வாழைப்பழத்தை போட்டு அரைக்கிறாங்கல்ல, அந்த வாழைப்பழத்தினோட தோலை வச்சு ஒரு மசாஜ் பண்ணும், நல்லா வைப் பண்ணி ரப் பண்ணி நல்லா தேய்க்கிறது, நல்லா லைட்டாக அழகாக தேய்ச்சி குளிக்கும்போது வாழைப்பழத்தினோட தோலில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குப்பா. வாழைப்பழத்தில் எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே அளவு பெனிஃபிட்ஸ் அதனோட தோலில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. எப்படி நம்ம அரிசி, கைக்குத்தல் அரிசியில் நிறைய சத்து இருக்குது, ஏன்னா அந்த பெரிகேப் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் வாழைப்பழத்தினோட தோலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆக அதை போட்டு அவங்க வந்து தேய்ச்சி குளிக்கும்போது, அதாவது தேய்ச்சி சும்மா வந்து வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதான் அந்த கொரியன் டின்ட்டுன்றாங்கல்ல, இப்போ தான் கொரியன் டின்ட்டு, சைனா டின்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம், அந்த மாதிரி ஸ்கின் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாக வயசு பிள்ளைங்களுக்கே ஸ்கின்னு நல்லா இருக்கும். இதுங்களே சரியாக கவனிக்காம தண்ணி குடிக்காம ஸ்கின்னு ட்ரை ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெளியே ஃபீலும் பண்ணுறாங்க, பட் ஆனால் இந்த பொருளை நம்ம தொடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஹனி, இந்த வெயிலுக்கும் சொல்கிறாங்க, வின்டருக்கும் ஹனி வந்து எனக்கு அதை யூஸ் பண்ணணும், அது இன்டேக்காகவும் சாப்பிட எனக்கு பிடிச்சிருக்கு. அது எக்ஸ்டர்னலாக ஃபேஸில் போடணும். ஆனால் ஃபேஸில் போட்டால் எனக்கு அந்த புருவம், அந்த காது கிட்ட இருக்க ஹேர் எல்லாமே நிறைய கேர்ள்ஸுக்கு வெள்ளையாயிடுமோன்னு பயப்படுறாங்க. இதுதான் பெரும் பயமாக இருக்குது. ஆக்சுவலாக ஹனின்றது எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்களேன். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாப்பா, ஹனி எவ்வளோ நாள் ஆனாலும் தானும் கெட்டுறதில்ல, தன்னோட சேர்றதையும் கெடுக்கிறது. அதுதான் ஹனி. கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி. எத்தனை 100 வருஷம் ஆனால் கூட கெடாதது ஹனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹனியில் எடுக்கும் போதே கண்டாமினேஷனால கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலினம் அப்படின்ற ஒரு கிருமி தாக்குதல் வருது. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தேனுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாது, எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அதுதான் உண்மை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து வெள்ளையாக்குற தன்மைலாம் கிடையவே கிடையாதுப்பா. அது எதுவுமே உண்மை கிடையாது. இப்போ எனக்கு வந்து பாருங்கள் 37 இயர்ஸ் ஆகுது. 38 வச்சுக்கோங்களேன். 38 இயர்ஸ். இப்போ இந்த மார்ச் வந்து 38 இயர்ஸ். ஓகேங்களா? 38 இயர்ஸில் நான் வந்து ரொம்ப நாளாக தேன் தான் போடுவேன் தலைக்கு. ரொம்ப நாளாக தேன் போடுவேன். ஏன்னா எனக்கு திடீர்னு பேஷண்ட்ஸை வந்து தொடுறதுனால கொஞ்சம் லைட்டாக இச்சி ஸ்கேப் மாதிரி வரும். அப்போ நான் வாரத்தில் 2 நாள் தேன் போடுவேன். எனக்கு இவ்வளோ பெரிய முடி இருந்துச்சு, நானா இவ்வளோண்டா கட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? எனக்கு முடியெல்லாம் நிறைக்கலாம் இல்லை, சும்மா ஏதோ 1-2 முடி. எங்கள் அம்மாக்கே இன்னும் முடி நிறைக்கல. எங்கள் அம்மா ஷீ இஸ் கோயிங் டு பி 60. எங்கள் அம்மாக்கே இன்னும் முடி நிறைக்கல. அது வந்து ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் பொதுவாக வந்து 29 வயசு பிள்ளை கூட முடி நிறைக்கிறத நான் பார்க்குறேன், 30 வயசு நிறைக்கிறத பார்க்குறேன். ஐ எம் கோயிங் டு பி 40 நோ. எனக்கு ஒரு முடி கூட நிறைக்கல, எங்கேயோ 1-2 முடி, அவ்வளோதான், நிறைக்கல. அப்போ இது எங்கப்பா, நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சனால நான் தேன் போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய முடி வச்சதுலேருந்து நான் தேன் போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டி ஆயிட்டாங்க. சரி, நம்மளும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் வைத்தியம் பண்ணுற டாக்டர்ஸ் மாதிரிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஹேர் கட்லாம் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஆனால் நானாக பார்த்து முடியை கட் பண்ணிக்கிறனே தவிர எனக்கா வந்து பயங்கர ஹேர் ஃபாலு, முடியல காம்ப்ளிகேஷன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பயுமே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், டெய்லி எண்ணெய் வைப்பேன். ஏதோ ஷூட்லாம் வரேன்னா எண்ணெய் வைக்க மாட்டேன், அது ரொம்ப கேவலமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால மீதி நாளில் நான் எண்ணெய் வைப்பேன். தலைக்கு எண்ணெய் வச்சு தான் தலை வாருவேன்.
ஏன்னாப்பா இப்போ பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா என்னோட அறிவுக்கு தான் பேஷண்ட், என்னோட அழகுக்கு நான் ஒன்றும் நயன்தாரா இல்லையா, நான் வந்து சினிமாலே நடிக்கிறேன் இல்லை இல்லையா. ஸோ இது வந்து பாருங்க, ஆனால் பிள்ளைங்க யாரும் இப்போ எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா. ரீசன் என்ன அப்படின்னா எங்களோட லுக்கு ஸ்பாயில் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் டெய்லியே எண்ணெய் வைக்கணும். அதுக்கும் மேலே இப்போ நிறைய டெர்மட்டாலஜி சொல்றாங்க முடிக்கு என்ன தேவையே இல்லை, எண்ணெய் வச்சா டேண்ட்ரஃப் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்க வெளியே போனா அந்த டஸ்ட் எல்லாமே போய் அப்ளை ஆயிடுது. ஆமா ஆமா இல்லப்பா, ஆக்சுவலி தலையில அந்த டேண்ட்ரஃப் இருக்குன்னா மெலேசியா அப்படிம்பாங்க, அது ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸ் எண்ணெயை ஃபீட் பண்ணி நல்லா வளரும், சாப்பிட்டு நல்லா வளரும், அது உண்மைதான் ஒரு விதத்துல. ஆனா பாடி ஹீட்னு ஒன்று இருக்குல்லப்பா, பாடி ஹீட் இட்ஸ் அ மேஜர் சோர்ஸ் ஃபார் ஆல் சார்ட் ஆஃப் டிசார்டர்ஸ். உஷ்ணம் சார்ந்த நோய்கள்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குப்பா. இந்த கபம் சார்ந்த நோய், வாதம் சார்ந்த நோய்க்கும் பேஸ் என்னன்னா உடல் உஷ்ணம் தான். அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா நோய்களுக்கும் பாடி ஹீட் ஒரு காரணம். அப்போ நீங்கள் எதை எப்படி தணிப்பீங்க? தண்ணி குடிச்சு தணிக்கணும், தலையில் எண்ணெய் வச்சு தணிக்கணும், வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு தானே தணிக்கணும் இல்லைங்களா. அப்போ நீங்கள் தலைக்கு எண்ணெயே வைக்கலனா என்ன ஆகும்? எண்ணெயே வைக்க மாட்டீங்க, ஆனால் தலைமுடியை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் போடுவீங்க, அந்த க்ரீம் போடுவீங்க. கோகோனட் ஆயிலை விட பெஸ்ட் ஏஜென்ட் எதுவும் கிடையாதுப்பா. தேங்காய் எண்ணெய் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. நம்ம ஆலிவ் ஆயில் தான் போடணும், அதே மாதிரி பாருங்க அல்மோண்ட் ஆயில் தான் போடணும் அப்படின்னு இல்லைப்பா. நம்ம தேங்காய் எண்ணெய், நம்ம எள்ளெண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ தொட்டு தேங்காய் எண்ணெய் எள்ளெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா. இப்போ தலைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு உடம்புல தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது, வாரத்தில் ஒரு நாள் எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுறது. எள்ளெண்ணெய் யாரும் எள்ளெண்ணெய்னே சொல்றது இல்லை, நல்ல எண்ணெய் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமாம், நம்ம வந்து ஆலிவ் ஆயில் ரிசர்ச் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். காரணம் என்னென்னப்பா, எல்லா ரிசர்ச்சும் மேலை நாடுகளில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் தான், நம்ம நாட்டில் கண்டக்ட் பண்ணுறதில்ல. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அவன் ஊரில் என்ன இருக்கோ அதை தானே அவன் பண்ணுவான். ஆக நம்ம எண்ணெயே கூடாதுன்றது தப்பு இல்லையா.